அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் வந்துவிட்டது. ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டோம். ஆரோக்கியமான நிலையில் ரமலான் எங்களை வந்து அடைய வேண்டும், நாங்களும் ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும் என்ற மேலெண்ணங்களுடன் ரமலானை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ரஜபுடைய மாதம் ஆரம்பித்ததுமே நாங்கள் துஆக்கள் கேட்க ஆரம்பித்தோம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். எங்களுடைய ரஜபுடைய மாதத்திலும் அதனை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தோம். அந்த துஆவுக்கு பல பேர் ஆமீனும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை நாங்கள் இழந்தும் விட்டோம். திடீரென்று சொல்லி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு போக இருக்கிறார்களோ, நாங்கள் அவர்களை விட்டு போக இருக்கின்றோமோ தெரியாது. ரமலானை அடைந்தோம், ரமலானை முடிக்க கிடைக்கவில்லை, ரமலானுக்குள்ளேயே போய்விட்டார்கள் என்று சொல்லி எம்மாத்திரம் பேர் எங்களில் இருக்கிறார்களோ தெரியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவையும் நல்ல வாழ்வையும் கேட்டுக்கொண்டே இருப்போம். கூடிய நிலையில் மௌத்து வர வேண்டும், மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலையில் நாங்களும் உலகத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும், உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய கனவாகவும் நினைவாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரௌதத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய பல ஆயத்துக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்று கொஞ்சம் வித்தியாசமாக காலத்தின் நேரத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு வகுப்புக்கு வெளியே போய் ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது ரமலானை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய உணவு பழக்க வழக்கங்கள். ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் நாங்கள் விழிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதா, அல்லது குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய சாப்பாடுகள் இருக்கிறதா? இது ஒரு கணம் நானும் நீங்களும் யோசித்து பார்க்கவே வேண்டும். இல்லாவிட்டால் சொந்த பணத்தில் சூனியம் செய்து கொள்வது போன்று சாப்பாடுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதற்கு மேலால் வைத்தியமும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு நோயாளிகளாக கட்டிலே படுத்து இவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட மாட்டார்களா, மௌத்தாகி விட மாட்டார்களா என்று எங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் வாயால் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்ட நிலையில்தான் உலகுக்கு சலாம் சொல்ல வேண்டி வருமோ தெரியாது. உணவு பழக்க வழக்கம் என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை இல்லை.
அது கல்யாண சாப்பாடாக இருக்கலாம், அது விருந்துகளாக இருக்கலாம், அது அன்னதானங்களாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், ஏன் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாப்பாடு தொட்டு இன்று ஒரு கணம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது 3 புத்தி சொல்லுகின்றான். மிக கவனமாக கொஞ்சம் கேட்போம், படிப்போம், அமல் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துணை புரிவானாக. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது, உணவை பற்றி சொல்லும் பொழுது சாப்பிடுங்கோ என்று சொல்கிற, சாப்பிட வானம் என்று சொல்லல்ல. ஏனென்றால் இயற்கைக்கு முரணான மார்க்கம் அல்ல இது. இயற்கையை வரவேற்கின்ற, இயற்கையோடு வாழுகின்ற மார்க்கம். பசி வந்தவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லலை. பசி வந்தால் சாப்பிடணும். சுவர்க்கத்திலையும் சாப்பாடு இருக்குது, உலகத்திலையும் சாப்பாடு இருக்குது. சாப்பிடுங்க. குழு நல்லா சாப்பிடுங்க. வஷ்ரபு குடிங்க. நல்ல நல்ல பானங்கள் இருக்கிறது, தேன் இருக்கிறது, பால் இருக்கிறது, பழச்சாறுகள் இருக்கிறது, நல்ல தண்ணி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இவைகளை குடியுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலாலன், ஹலாலாக இருக்க வேண்டும். சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். முதலாவது ஹலாலுண்டா என்ன என்பதை முதலாவது படிங்கோ. கோழி இறைச்சி ஹலால் என்பது தெரியும், ஆனால் ஹலாலுண்டா என்னன்னு தெரியாது. ஹலாலுண்டா என்ன, ஹலால் எப்படி இருக்கும்? இது எங்களுடைய மிகப்பெரிய கடமை. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் கேட்கிறார், ஹலாலுண்டா என்னன்னு கேட்டால் எத்தனை முஸ்லீம்களுக்கு ஹலாலை சொல்ல தெரியும்? எத்தனை முஸ்லீம்களுக்கு ஹலால் என்பதை சரியாக விவரிக்க தெரியும்? நாங்கள் சாப்பிடக்கூடிய, அருந்தக்கூடிய பானம், சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலால் என்பது அந்த பொருள் மட்டுமல்ல, அந்த பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பணமும் ஹலாலாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹலாலன், ஹலால். மக்களிடத்தில் பொருளை வாங்கக்கூடிய பொருள் ஹலாலாக இருக்கணும் என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்களோ அந்த கவனத்தில் எத்தனை வீதம் செலுத்துகிறாங்க அந்த கவனம் வாங்கக்கூடிய பணம் எந்த அளவுக்கு ஹலால் என்றதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அந்த பொருளை உடந்தையாக்கிக் கொள்வதற்கு, அந்த பொருளை வாங்குவதற்கு கிரயமாக கொடுக்கப்படக்கூடிய பணம் எந்த அளவுக்கு ஹலால். வட்டி, சூதாட்டம், அளவை நிர்வையில் குறை, லஞ்சம் எடுத்து, லஞ்சம் கொடுத்து, பிறருடைய பதுக்கல் வியாபாரத்தின் ஊடாக கிடைத்த வருமானம், மோசடியின் ஊடாக கிடைத்த வருமானம், இவைகளெல்லாம் வருமானமாக நீங்கள் கூட புத்தகத்தில் எழுதியிருக்கு. இது ஹலால் இல்லை, இது ஹராமான வருமானம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, மீண்டும் சொல்லுகிறான், வகுலூ மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா ஃபகுலூ மிம்மா கனிம்தும் ஹலாலன் தய்யிபா ஃபகுலூ மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. முழு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா, ஹலாலாக இருக்க வேண்டும். ரெண்டாவது தய்யிபா, மனமானதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், ஹெல்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம்? சுப்ஹானல்லாஹ், ஆழமான ஒரு வார்த்தை. எல்லா ஹலாலும் தய்யிபாக இருக்க மாட்டாது, ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டாது. எல்லா ஹலாலும் தய்யிபல்ல. உதாரணமாக வட்டிலாப்பம் ஹலால், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு நோயாளி,
அவருக்கு அது தையிபில்லை. ஹலாலாக சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லதை சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹலாலாக இருப்பதெல்லாம் நல்லது என்பது அர்த்தம் அல்ல. உதாரணமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, வட்டிலாப்பம் ஒரு டயபெட்டிக் பேஷனுக்கு, நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு மதல குழந்தைக்கு, அல்லது நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு முதுமை பருவத்தை அடைந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த சாப்பாடு என்ன செய்ய மாட்டாது, சரியாக மாட்டாது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருப்பது போலவே ஆரோக்கியமானதாக நல்லதாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் யோசிப்போமே, ரமதானுடைய காலத்தில் சாப்பிடக்கூடிய சமோசா, ரோல்ஸ், பேட்டிஸ், ஃபாலுதா, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்க பார்ப்போம். ரோட்டோரங்களில் விற்கப்படுகிறது. அது சமைக்கப்படக்கூடிய இடங்களுடைய சுத்தம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு, உள்ளுக்கு இருக்கக்கூடிய கறி, அது முட்டை, மீன் எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷானது, சுத்தமானது, எப்படி சமைக்கப்பட்டது, அதை எடுத்துக்கொண்டு விற்கிற இடத்தை பார்த்தா ரோட்டோரத்தில் பஸ்ஸுடைய புகை, எத்தனை வகையான கிருமி, எத்தனை வகையான தூசி, இவைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் பரிமாறக்கூடிய பள்ளிவாசலில் இஃப்தாருக்கென்று சொல்லியும் வீடுகளில், தெருக்களில் நல்ல விடயம், இஃப்தார் செய்யுங்கோ, பிரச்சனையே கிடையாது. ஆனால் பரிமாற்றப்படக்கூடிய, விநியோகிக்கப்படக்கூடிய, பிறருக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது என்பதையும் ஒரு கணம் கொடுப்பவர்களும் ஏற்பாடு செய்பவர்களும் யோசித்து பார்க்கட்டும். ரெண்டாவது, சாப்பிட்ற ஆட்களும் யோசித்து பார்க்கட்டும். இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பயங்கரமான காலம். என்ன சாப்பிடுவது, எதை சாப்பிடுவது, கிடைத்ததை எல்லாம் சாப்பிட்டு போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் மிகையாக மாட்டாது. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய வயதுக்கு, என்னுடைய நோய்க்கு. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு மிக முக்கியமான விடயம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு வரலாறு சொல்லியும் அதை சொல்லுகின்றான். சுத்தமானதாக இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியம், சுத்தம். எந்த அளவுக்குண்டா, எங்களுக்கு தெரியும் சூரத்துல் கஹ்ஃபில் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். 300 வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை தூக்கமாக்கினான். 300 வருடங்களுக்கு பிறகு எழும்பி பார்த்தா பசிக்குது. பசிக்கத்தானே செய்யும். 14 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் நோம்பு நோற்று விட்டு படுற பாடு எங்களுக்குத்தான் தெரியும். அது கஷ்டம். 14 மணித்தியாலம், சில ஊர்களில் 18 மணித்தியாலங்கள், 20 மணித்தியாலங்கள் நோம்பு நோட்கிறார்கள். நோம்பு நோற்று விட்டு நோம்பு திறக்கும் பொழுது பசி, கடுமையான பசி. அப்போ 300 வருஷம் தூங்கினாக்கள் எப்படி இருக்கும்? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை வரலாறாக சொல்லுகின்றான். எதெங்களுக்கு தேவையோ, எதெங்களுக்கு படிப்பினை இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? சுப்ஹானல்லாஹ், ஃபபஅஸு அஹதக்கும் பிவரகிக்கும். அவர்கள் தூங்கினார்கள். தூங்கும் பொழுது கையில் வெள்ளி காசுகள் இருந்தது. அந்த காசு அப்படியே இருக்கிறது. எழும்பினதுமே ஒருவர் சொன்னார், இந்த வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு போய் பசிக்குது, ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வாண்டு சொல்ல இல்லை. குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆழமான அர்த்தத்துடன் தான் அந்த வார்த்தைகள் அந்த இடத்தில் இருக்கிறது. லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபல் யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன். வாங்க போகிறவருக்கு சொல்லி அனுப்பினாங்க, உள்ளதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து விடாமல், நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்பதின் காரணமாக எதையாவது வாங்கி கொண்டு வந்து விடாமல், நாங்கள் பசியில் தான் இருக்கின்றோம், ஆனாலும் வாங்கி கொண்டு வரக்கூடிய சாப்பாடு சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஃபல் யன்துர், நன்றாக பார்த்து, நன்றாக தேடி,
நன்றாக ஆய்வு செய்து சாப்பாட்டால் இருக்கக்கூடிய சாப்பாடுகளில் சுத்தமான சாப்பாடு, புதிய சாப்பாடு வாங்கிக் கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீ எவ்வளவு பசியில் இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமாக இருக்க வேண்டும், சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்க வேண்டும், சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் யோசிங்கோ, சாப்பாடு ஹலாலாக இருப்பது போல சாப்பிடக்கூடிய விதமும் ஹலாலாக இருக்க வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடுவது, வயிறு முட்டை சாப்பிடுவது, ருக்கூ செய்வது கூட கஷ்டம். சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஃபாஸ்டாக நடந்தால் வாய்க்கு வருகிறது. அப்படியெல்லாம் நிலைமைகள் இருக்கிறது. எனவே சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட வேண்டும்? 3 சாப்பாடு, 3 தண்ணி, 3 எம்டியாக இருக்க வேண்டும். அது நோன்பு திறக்கும் பொழுதும் அதே சட்டம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாப்பாட்டில் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் குடிக்கக்கூடிய கஞ்சாக இருக்கலாம். முன்னைய காலங்களிலெல்லாம் பள்ளிவாசலில் காய்க்கக்கூடிய கஞ்சி இலை குலைகளை போட்டு காய்ப்பார்கள். குறிப்பாக முருங்கை இலை போட்ட கஞ்சி. இப்படிப்பட்ட கஞ்சிகள் தான் அந்த காலத்தில் பள்ளிவாசல்களில் காய்த்து மக்களுக்கு விநியோகிப்பார்கள். இன்று அந்த இலைய காணம், காய்கறிகளை காணம். அதில் இருப்பதெல்லாம் கொழுப்பு, இறைச்சி, கோழி. சுப்ஹானல்லாஹ். நோன்பு திறந்த உடனேயே இந்த வயிற்றில் அவைகளை போட்டால் எப்படி இருக்கும்? வாய்க்கு ருசியாக இருந்தால் அது இறங்கிக் கொண்டே இருக்கும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களில் காய்க்கப்படக்கூடிய கஞ்சி எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது என்பதையும் ஒரு கணம் பரிசீலனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். சில வறிய பகுதிகளில் இறைச்சியே காணாத பகுதியும் இருக்கிறது. அங்கே மீட் இறைச்சி என்று அங்கே இல்லை. நான் சொல்லுகிறேன், நகரப்புறங்களில் பெரும்பாலான நகரப்புற பள்ளி வாசல்களில் அப்படித்தான் நடக்கிறது. இவைகளையும் கவனத்தில் கொள்ளும்படியாக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்னமொரு மிக முக்கியமான விடயம், ரமலான் மாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயம். முஸ்லிம் சமூகத்தை பற்றி பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு கதை இருக்கிறது, குறை இருக்கிறது. முஸ்லீம்கள் சுற்றுச்சூழலுடன் அவ்வளவு ஆரோக்கியமானவர்கள் அல்ல. சுற்றுச்சூழலை பற்றி ஆட்டிக்கொள்ள மாட்டார்கள். சுற்றுச்சூழல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று சொல்லி எங்களை பற்றி ஒரு தப்பான கருத்து சமூகத்தில் பேசப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதற்கு சில ஆதாரங்களையும் வைத்திருக்கிறார்கள், சில எவிடன்ஸும் இருக்கத்தான் செய்கிறது. உதாரணமாக, பெரும்பாலான பள்ளிவாசல்களுக்கு போய் பார்த்தா விளங்கும் எங்களுடைய சுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. பள்ளிவாயிலுடைய இஸ்தின்யா காமர், அதாவது யூரின் வாஷ்ரூம் எப்படி இருக்கிறது, இவைகளை உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். பள்ளிவாசலை சூழ இருக்கின்ற காணி பூமிகள் எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கிறது, நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய ஒரு வணக்க ஸ்தலங்களுக்கு போனால் அவர்களுடைய அந்த பகுதி, அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் உங்களோட ஊர்களுடைய ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் நாங்கள் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஆதாரம். முஸ்லீம்கள் அதாவது சுற்றுச்சூழலுடன் அவ்வளவு ஆரோக்கியமானவர்களாக இல்லை என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள். அது உண்மை என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்ல இல்லை. இஸ்லாம் சுற்றுச்சூழலை பற்றி மிக உயர்த்தி பேசியிருக்கிறது. பாதை ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அசுத்தங்களையும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வைகளையும் அகற்றுவது ஈமானில் ஒரு பகுதி. இமாத்தத்துல் அதா அனி தரீக். பாதை ஓரங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செய்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாதையோரங்களில் சிறுநீர் கழிப்பவர்கள், மலங்கழிப்பவர்கள், இவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து சாபமிட்டிருக்கிறார்கள். ஏன்? அது அசுத்தமாக வைக்கப்பட முடியாது. மக்கள் நடமாடக்கூடிய, மக்கள் போகக்கூடிய இடம். இப்படியான ஏன் வெங்காயம் வெள்ளப்போடு சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு கூட வரக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாத்தம், அந்த துர்நாற்றத்தினூடாக சூழல் மாசடையக்கூடாது.
கதைக்கும் பொழுது யாருடன் பேசுகிறீர்களோ அவருக்கு தேவையான அளவுக்குத்தான் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாமல் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தாலும் சூழலை மாசுபடுத்தக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் பேசப்பட்ட தலையங்கங்கள். வீட்டுக்குள்ளே போனோம், வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, சலாம் சொல்லணும். உங்களோட சலாம் எப்படி இருக்க வேண்டும்? முழித்து கொண்டிருப்பவருக்கு கேட்கும், தூங்குகிறவருடைய தூக்கத்தை கலைத்து விடக்கூடாது. அதுதான் ஒரு சலாம் சொல்லுவதற்குரிய, சத்தத்தை வெளிப்படுத்துவதற்குரிய அளவுகோல். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஒரு மிக முக்கியமான விடயத்தை. ரமதானுடைய காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு எப்படி எங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதாவது பிளாஸ்டிக் போத்தல் பாவிப்பது. பிளாஸ்டிக் போத்தல் இதில் 2 விஷயத்தை கவனிங்க. முதல் விஷயம், எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் இது அவர்கள் வாங்கி வைக்கிறது இல்லை. இது யாரோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் டொனேஷனாக அனுப்பி வச்சிடுவாங்க, அல்லது அந்தந்த நிறுவனங்கள் ஏதாவது டொனேஷனாக பள்ளிவாசலுக்கு கொடுத்துடுவாங்க. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் டொனேஷனாக கொடுக்கறதும் சரி, பள்ளி அதை வாங்கிறதும் சரி, ஆனால் குடித்ததுக்கு பிறகு பாவிக்கப்பட்ட போத்தல் எங்கே போகுது? அது எப்படி? பிளாஸ்டிக்கை பாவிச்ச வானம். பிளாஸ்டிக் அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது, கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கும் அது தொந்தரவு என்று சொல்லி எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கடைகளில் கூட பிளாஸ்டிக் அது பைகள் பாவிக்க வேண்டாம் என்று அரசாங்கம் அதையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், சுற்றுச்சூழலை பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சுற்றுச்சூழலாக உருவாக்குவோம் என்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகுடத்தில் ஒரு வேலை திட்டம் போய்கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசல்களும் யோசிக்க வேண்டும், நாங்கள் அதற்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த கலாச்சாரம், தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் போத்தல் கொடுக்கணும், போத்தல் வச்சோணும் என்ற கலாச்சாரம் உருவானது புதுசாகத்தான். இது முந்தின கலாச்சாரம் அல்ல. பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், அப்படி யாருக்காவது தண்ணி தேவை என்றால் ரீஃபில் பண்ணிக்கொள்றதுக்கான பாட்டில் நீங்கள் வாங்கி கொண்டு வாங்கோ. உங்களோட வீட்டில் இருந்து ஒரு பாட்டிலை கொண்டு வாங்கோ, தண்ணி எடுத்து கொண்டு வாங்கோ. அந்த தண்ணி போதட்டி தண்ணி நிறச்சி கொள்றதுக்கு, ரீஃபில் பண்ணிக்கொள்றதுக்கு பள்ளி வாசலில் தண்ணி வச்சிருக்கின்றோம். பள்ளியில் பெரிய ஒரு போர்ட் போடுங்க, பிளாஸ்டிக் ஃப்ரீ மஸ்ஜித். மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க, இந்த மக்களும் சுற்றுச்சூழலுக்கு ஏதோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. எனவே மிக முக்கியமாக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்துவோம். பள்ளி வாசல்களில் பிளாஸ்டிக் பாவிக்கிறது இல்லை, எங்களோட ஆஃபீஸில் பாவிக்கிறது இல்லை, நாங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்தி விட்டோம் என்று சொல்லி டிக்ளைர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட பள்ளிகளை கொண்டு வாங்குவோம். இன்னும் மிச்ச விஷயம், பள்ளிகளில் மாற்றம் பெற வேண்டும். பள்ளி வாசலில் சோலார் எனர்ஜி இருக்கிறது. நாங்கள் அரசாங்கத்துக்கு என்ன செய்கின்றோம் என்றால், எங்களோட பள்ளியில் சோலார் உற்பத்தி செய்து எலக்ட்ரிக்கல் பவரை உற்பத்தி செய்து நாங்கள் எனர்ஜி சப்ளை பண்ணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி, எனர்ஜியை பாவிக்கிற பள்ளி அல்ல, எனர்ஜி நாட்டுக்கு திருப்பி கொடுக்குற பள்ளி. தண்ணியை பாவிச்சுட்டு தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி மறுவ பாவிச்சுன்றோம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தண்ணிக்கு பஞ்சம் வரும், மக்கள் கடல் தண்ணியைத்தான் சுத்தமாக்கி குடிக்க வேண்டி வரும், அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு கதைகள், பேச்சுக்கள், ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. பள்ளி வாசல்களில் பாவிக்கப்படக்கூடிய தண்ணி ரீசைக்ளிங், அது மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டு எப்படி பாவிக்கலாம், எப்படி அதனை உபயோகிக்கலாம், எதற்கு பாவிக்கலாம் என்பதையெல்லாம் உலமாக்களை நாடி அணுகி அவைகளை தெரிந்து பள்ளி நிர்வாகிகள் இவைகளை பற்றி யோசிக்க வேண்டும். வெறுமனே நோம்பில் பள்ளிக்கு சஹான் வச்சோணும், ஹதரத்துக்கு ஹதியா கொடுக்கணும் என்பது மட்டுமல்ல, பள்ளிக்கு பெயிண்ட் பண்ணுறது மட்டுமல்ல, பள்ளி சமூகத்துக்கு கலாச்சாரத்தோட, எங்களுடைய சுற்றுச்சூழலோடு, நாட்டினுடைய பொலிசியோடு ஒத்துப்போகக்கூடிய பள்ளி வாசல்களாக எங்களோட பள்ளி இருக்க வேண்டும் என்பது தான் இந்த உரையினுடைய நோக்கம். அதே போல் மிக முக்கியமாக இன்னும் உண்டு, சவுண்ட், சத்தம்.
பள்ளிவாசலுடைய சவுண்ட் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது அசான் மிகவும் இனிமையான, அழகான, மக்களை கவரக்கூடிய, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பள்ளியில் அசான் சொல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய அசான் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? பள்ளியில் சத்தம் வைக்கிறாங்கப்பா, பள்ளியில் கேகானம், அதாவது சத்தம் வைக்கிறாங்க, ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு புரியுதில்லை. தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், பள்ளியில் இருக்கக்கூடிய முஅஸ்ஸின் அவர் அழகான குரல் வளம் படைக்கப்பட்ட சொந்த பாணியில் அல்லாஹுடைய தியானத்துடன் ஒதுவுடன் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅஸ்ஸினாக இருக்க வேண்டும். அந்த அசான் சூழ இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கவர்ந்து விடும். எத்தனையோ பள்ளிகளில் செய்கிறாங்க, ஜஸாஹுமுல்லாஹு கைர். அந்த பள்ளியில் அசானை பற்றியே அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் புகழ்ந்து சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான அசான், கேட்பதற்கு ரொம்ப ரசனை, ரொம்ப இனிமையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அசான் எங்கட பள்ளிகள் ஏன் செய்யக்கூடாது? இது பொறுப்பு, பள்ளியினுடைய முஅஸ்ஸினை ட்ரெயின் பண்ணுவது. இன்றைக்கு நாங்கள் முஅஸ்ஸின் எடுக்கிறது எதுக்குன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முஅஸ்ஸின். நீங்கள் பாங்கும் சொல்லணும், நீங்கள் கூட்டமும் வேணும், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். பள்ளிக்கு தேவையான சந்தாவை நீங்கள் தான் வசூல் பண்ணணும். அப்படிப்பட்ட அல்ல முஅஸ்ஸின். முஅஸ்ஸின் என்பது பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய பணி செய்தவர். அந்த அசான் மிகவும் அழகான அசானாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் ரமதானுடைய காலத்தில் பயானுக்கு ஸ்பீக்கர் சவுண்டு போடுவீங்க. பள்ளியை சுற்றி எல்லாரும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய எல்லாருமே முஸ்லீம்கள். உதாரணமாக சொல்ல போனால் காத்தாங்குடிக்கு போனீங்க, அங்கே எல்லாருமே முஸ்லீம். அங்கே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அந்த ரேடியேஷனுக்குள்ளே இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏரியாக்களில் இதை கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் 2 வீடு தான் இருக்கிறது, 3 வீடு தான் இருக்கிறது. இல்லை, எந்த காரணம் கொண்டும் உங்களோட நோன்பு, உங்களோட தராவி, உங்களோட கியாமுல் லைல், உங்களோட பயான் அவர்களுடைய தூக்கத்துக்கோ அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கோ எந்த பாதகத்தையும் விளைவிக்கக்கூடாது. அதுவல்ல இஸ்லாம், அதுவல்ல மார்க்கம், அதுவல்ல ரமலான். எங்களுடைய ரமலான் அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், சவுண்ட் விஷயத்தில் சத்தம், வாகனத்தில் ஹோன் அடிக்கிறது, வாகனத்தை பள்ளிக்கு கிட்ட கொண்டு வந்து ரேஸ் பண்ணுற சத்தம், இன்ஜின் சத்தம், சுப்ஹானல்லாஹ். மிக இரக்கமாக மிக பணிவாக சொல்லுகின்றேன், சுற்றுச்சூழலுடன் நாங்கள் மிகவும் இரக்கமானவர்கள், சுற்றுச்சூழலை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆதரவானவர்கள் என்ற ஒரு பெயர் நாமத்தை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும், நாங்கள் பதிவிட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வர வேண்டும்? குளித்து விட்டு வர வேண்டும், நல்ல உடுப்புடுத்து வர வேண்டும், மனம் பூசி வர வேண்டும். இவைகளெல்லாம் நாங்கள் தெரிந்து அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே மிக அன்பாக மிக இரக்கமாக மிக பணிவாக சொல்லுகின்றேன், இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். பிளாஸ்டிக் ஃப்ரீ மஸ்ஜித். எங்களோட பள்ளியில் பிளாஸ்டிக் பாவனை கிடையாது. எங்களோட பள்ளியில் வந்துட்டு சர்வ் பண்ணக்கூடிய பரிமாறப்படக்கூடிய உணவு பண்டங்கள் அனைத்தும் மிகவும் சுத்தமானது, அதாவது ஆரோக்கியமானது, ஹைஜீனிக் நிறைந்தது, ஹெல்த்துக்கு எந்த பாதகத்தையும் விளைவிக்காதது என்பதை உத்தரவாதப்படுத்துங்கோ. சாப்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒயில் இல்லை, ஒயில் சாப்பாடு அல்ல இது. குடிக்கிற கஞ்சி ஆரோக்கியமான கஞ்சி, இதை உறுதிப்படுத்துங்கோ. அதே மாதிரி தான் எங்களோட பள்ளி வாசலுடைய சத்தம், சவுண்ட், அது தராவீஹில், பயானில், கியாமுல் லைலில், 27 தௌபாவில், கேட்குற துஆவில், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அன்பாக சொல்லுகின்றேன், எங்களோட சவுண்டை நாங்கள் அடக்கி தேவையான அளவு உயர்த்தி போதுமான அளவுக்கு அதை மட்டுப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு எங்களால் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட மாட்டாது, எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கேட்டு, அல்லாஹ்விடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமான ஆஃபியத்தான ரமலான் கிட்ட வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.